வணக்க மக்களே, சீரகத்தினருடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தினமும் சீரகத்தினரை குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை சீரகத்தினர் உங்களுக்கு கரைச்சிரும். செரிமான மண்டலம் உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். தினமும் நீங்கள் சீரகத்தினர் குடித்து வரும்போது நம்முடைய செரிமான மண்டலம் பலமாக ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் வராது. சீரகத்தினர் செரிமான அமைப்பை மேம்படுத்துவது மட்டும் கிடையாது, வயிற்று வலி, வீக்கம், வாயு, அஜீரணம் உள்ளிட்ட சிக்கல்களிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். குறிப்பாக மலச்சிக்கல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு குணப்படுத்தும், வராமல் தடுக்கும். சோ இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் நீங்க சீரகத்தினர் குடிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து நீங்க பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சீரகத்தண்ணீர். வெறும் வயிற்றில் நீங்கள் சீரகம் கலந்த தண்ணீரை குடித்து வந்தீங்க அப்படின்னா முகம், தலைமுடி பொலிவு பெறும். மேலும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். மேலும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு இந்த சீரகத்தண்ணீர் உங்களுக்கு இயற்கை தீர்வாகவே அமையும். செரிமானத்தை மேம்படுத்தும் சீரகத்தண்ணீர். சீரக தண்ணீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கும்போது இது உங்களுடைய வயிற்றுக்கு மிகவும் நல்லது. இது தண்ணீர் அஜீரணத்திலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். வயிற்று வலிக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு சீரக தண்ணீரை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த செரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளுமே சீக்கிரமாக செரிமானமாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. நீங்கள் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் சீரகத்தினரை எடுத்துக்கும் போது நம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சீரகம் கலந்த தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது நம்மளுடைய உடல்ல இம்யூன் பவர், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவையும் குறைக்கும். ஸோ பிளட்ல சுகருடைய அளவையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைக்க ஆரம்பிக்கும். சீரக நீர் உங்களுடைய சுவாச கட்டமைப்புக்கும் நன்மை சேர்க்கும். சளியை குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை நீங்க குறைச்சிக்கலாம். பல விதமான நோய்களாக சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் நீங்க வராமல் தடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் சீராகிறதுக்கு நீங்க சீரகத்தினரை எடுத்துக்கலாம். இப்போ ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, அதாவது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சீரகத்தினரை குடிச்சாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சீரகத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. இது உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசத்தையும் பாத்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பித்தப்பையை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கல்லீரலும் பலம் பெறும். ஸோ உங்களுடைய ரத்த அழுத்தத்தை சீராக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகளை நீங்க சீரகத்தினரை குடிக்கிறதால பெற்றுக்கலாம். இரும்பு சத்து உங்களுக்கு இந்த சீரகத்தினர் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு இரும்பு சத்து அப்படின்றது மிகவும் அவசியம். இரும்பு சத்து குறைபாட்டை சீரக தண்ணீர் உங்களுக்கு சரி செய்யும். இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலியையும் சீரக தண்ணீர் உங்களுக்கு குறைக்கும். சரும பளபளப்புக்கும் சீரக தண்ணீரை நீங்க பயன்படுத்தலாம். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மட்டும் இல்லாம கால்சியம், செலினியம், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. இது உங்களுடைய தோலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ இரும்பு சத்தை நீங்க அதிகரிக்கிறதால உங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுதுல, ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய புரதம் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும். இதனால உங்களுக்கு அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் போன்ற பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தவிர்க்கப்படும். சுவாச பிரச்சனைகள் சீராகும். நீங்க சீரகத்தினரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து ரத்த சோகையை குணப்படுத்தணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதே போல சளி பிரச்சனை, சுவாச குழாயில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிச்சு சளி மற்றும் இருமல் பிரச்சனை உங்களுக்கு நிவாரணம் தந்து சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த சீரகத்தினர் உங்களுக்கு தீர்த்துரும். நீங்க சீரகத்தினரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஞாபக சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது போலவே சுவாச பிரச்சனையும் உங்களுக்கு சீராகும். முகம் பொலிவு பெறும். நீங்க சீரகத்தினரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீரக நீரோட நீங்க மஞ்சள் தூளை கலந்து முகத்தை கழுவினீங்க அப்படின்னா முகம் பளபளக்கும், சர்மம் உங்களுக்கு மென்மையாகவும் மிருதுவாகவும் மாறும். சீரகத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்தானது உங்களுடைய இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரகத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூந்தலை வலுவாக்குவதோடு தலைமொழியினுடைய வேர்களை வளர்வதற்கும் ஊட்டச்சத்து உங்களுக்கு அளிக்கும். உங்களுடைய முகத்தை சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு, முகத்தை பொலிவு பெறுவதற்கு நீங்க சீரகத்தினரை எடுத்துக்கலாம். மன நோய் உங்களுக்கு குணமாகும் நீங்க சீரகத்தினரை எடுத்துக்கும் போது. திராட்சைப்பழ ஜூஸோட நீங்க சீரகம் கலந்து இந்த சீரகத்தினர் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் உங்களுக்கு கட்டுப்படும். அகத்திக்கீரையோட நீங்க சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து கஷாயம் மாதிரி செஞ்சுட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா மனநோய், புத்தி பேதலிக்கிறது இது போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு குணமாகும். பித்தம் குறையும் நீங்க சீரகத்தினரை எடுத்துக்கும் போது. நீர்மோரோட நீங்க சீரகம், இஞ்சி, சிறிது உப்பு சேர்த்து பருகினீங்க அப்படின்னா வாயு தொல்லை உங்களுக்கு நீங்கும். சீரகத்தை இஞ்சி, எலுமிச்சம் பழ சாறில் கலந்து ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்க தினம் 2 வேளை வீதம் 3 நாட்கள் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தம் உங்களுக்கு குணமாகும். உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கும் சீரகத்தினர். சுக்கு, சீரகம், மிளகு, திப்பிலி இது எல்லாத்தையுமே நீங்க பொடி செஞ்சு தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா உடல் உள்ளுறுப்புகளுமே உங்களுக்கு சீராக இயங்க செய்யும். உடலுக்கு குளிர்ச்சியை தரும் மற்றும் உடலை பளபளப்பாக வைக்கக்கூடிய ஆற்றலும்
ஆற்றலும் இந்த சீரகத்தை நீருக்கு இருக்கு. பேதி உங்களுக்கு குணமாகும் நீங்க சீரகத்தை நீரை எடுத்துக்கும் போது. சீரகத்தோட நீங்க 2 வெற்றிலை 4 மிளகு சேர்த்து மென்னு சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மென்னு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் நீங்க குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா வயிற்று பொறுமல் உங்களுக்கு போயிடும். ஓமத்தோட நீங்க சிறிது சீரகம் போட்டு கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சீங்கன்னா அதிக பேதி உங்களுக்கு நிற்கும். தலை சுற்றல் நின்று போறதுக்கு நீங்க சீரகத்தை நீரை எடுத்துக்கலாம். செரிமானம், வாயு தொல்லை போன்றவர்களுக்கு சீரகத்தை நீர் ஒரு பெரிய மருந்தாக இருக்கு. சீரகத்தை நீரை நீங்க பாத்தீங்கன்னா குடிக்கும் போது தலை சுற்றல் உங்களுக்கு குணமாகும். சீரகம் சமையலுக்கு சுவையும் மனமும் தருவதில் மட்டும் முக்கிய பங்கு வகிக்கிறது கிடையாது. ஸோ அது உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நீங்க அடிக்கடி சீரகத்தை நீரை குடிங்க. அதில் கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.